தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஊர்ல வந்து ஒரு கிடா வெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமாவே சமைங்க. அதாவது எங்களுக்கு ஒரு டைம் சொன்னாங்க, கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு வந்துருங்கன்ட்டு. நாங்கள் 12:30க்கே இந்த நான் கிளம்பி வந்துட்டேன். மணி இப்போ 4 மணி ஆகுதுங்க. இன்னும் இந்த இப்போதான் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. எப்படியும் 5-5:30 நினைக்கிறேன். ஆடு இப்போதான் அண்டாக்குள்ள வெந்துட்டு கிடக்கும். கைஸ் ஒரு வழியாக பின்னாலேருந்து முன்னாடி வந்துட்டேன். பின்னாடி வாய்க்குள்ள விடுறாங்க. கேட்டு கொடுத்தாங்க, நல்லா சூப்பரா இருந்துச்சு. கோரிக்கை வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற அளவுக்கு நீங்க விட்டுட்டீங்களே, வந்து ரிசைன் பண்ண வைக்கணும். ஆக்சுவலா நாங்க இந்த ஜெயிச்சாலும் வேலையை பார்த்து விட்டாரு. என்னன்னா, அந்த தர்மன் பிரதான் இருக்காருல்ல எஜுகேஷன் மினிஸ்டர், அவருக்கு ஹாப்பி பர்த்டே, நீ நீடோடி வாழ வேண்டும் என்று ஒரு டிட்டு வேற போடுறாரு. பசங்க ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. ப்ரொட்டஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொண்டு போகணுன்னு நடைப்பயணத்தை மேற்கொண்டாங்க. பார்லிமெண்ட் வரைக்கும் நம்ம நடந்து போய் நம்மளோட எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு. அப்பையிலேருந்து தான் சூடு பிடிக்குது. அப்பையிலேருந்து தான் அந்த பஞ்சாப் ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நீட்டோட ப்ரொட்டஸ்டோட மெயின் மோட்டோ வந்து நீட்டு பேன் கிடையாது. நம்ம ஆளுங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீட்டு வந்து ஃபேராக நடக்கணும், எனக்கு தெளிவான முறையில் நீட் நடக்கணும். அந்த நீட்டு தெளிவான முறையில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. நீட்னால இறந்தாங்கன்ற மாதிரி எதுவும் வரக்கூடாது. ஸோ இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, நீட்டை பேன் பண்ணுன்றாங்கல்ல. ஆக்சுவலாக அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீட்டுங்கிறது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் டெஸ்ட். ஸோ உனக்கு இந்த பரீட்சை எழுதணும்னா எலிஜிபிலிட்டி இருந்தால் நீ எழுதலாம் அப்படின்றது தான். ஆனால் எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் அவனால் எழுத முடியல. என்னான்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. நீட்டு எழுதணும்னா ஃபஸ்ட்டு யார் வேணால் எழுதலாம். 12th நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா யார் வேணால் எழுதலாம். அதுக்கான இது வரையறை கிடையாது. ஆனால் அது வந்து நீட்டு கிடையாது. இவங்க கண்டக்ட் பண்ணுறது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இவ்வளோ குறிப்பிட்ட சீட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, இது நீட்டுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருந்தவங்க 2026 படி 2.3 மில்லியன், அதாவது 23 லட்சம் பேர். ஆனால் கவர்மெண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அலாட் பண்ணது வந்து 1.3, அதாவது 1.3K தான், சம்திங் தான். அதாவது இப்போ 1,30,000 சீட்டு மட்டும்தான் இந்தியா லெவலில் தேவைப்படுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இது எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கிடையாது, இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற மாதிரி கணக்கிடப்படுது. ரெண்டாவது, இவங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படி பண்ணும்போது இதை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல, அந்த ஸ்கேனிங் மிஷின் எல்லாம் என்ன ஆயிடுது, தப்பாக கொடுத்துருது. இப்போ நான் சிஏ ரவுண்ட் பண்ணேன்னா அது பிஏ எடுத்துக்குது. பிடிக்குதா? ஸோ அது மாதிரியான குளறுபடிகளும் இருக்குது. நீங்கள் அதையும் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எங்களை தமிழ்நாடு பசங்க இதாகாது அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு மெயின் மோட்டோ என்னன்னா, இங்கே வந்து அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஸோ ஒன்று, பசங்க படிக்க முடியாதுன்றது வெளிப்படையான ஒரு கருத்து. ஆனால் உள்குத்து என்னன்னா, இங்கே 25% தான் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 75% ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் கட்டி போட்டு டாக்டருக்கு கொடுக்குற ஃபீஸு எல்லாம் சேர்த்து பார்த்தா அவங்களால கட்டுப்படி ஆகாது. ஸோ நீட்டை பேன் பண்ணி சாதாரணமாக வச்சாதான் நமக்கு சம்பாதிக்க முடியும். ஸோ நீட் எப்போ வருது? 2017 வருது. 2017 தமிழ்நாட்டில் மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்லலாம் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு இஷ்யூ என்னன்னா, 1982 என்னமோ சம்திங் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு ரூல் கொண்டு வராரு, நீட் மாதிரியே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாதான் நீங்கள் வந்து மெடிக்கல் படிக்கலான்ற மாதிரி கொண்டு வராரு. அகைன் 2001 கலைஞர் பீரியட் வந்தோடனே அது திருப்பி அவர் கேன்சல் பண்ணுறாரு. யார் வேணா எழுதலான்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டு விட்டுட்டாரு. இது தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த பாலிடிக்ஸ். ஆனால் ஆல் ஓவர் இந்தியா போட்டது 2017. ஸோ இந்த போராட்டங்கள்லாம் நடந்து வர்றதை பார்த்துட்டு அந்த என்ன சொல்கிறது, நம்மளோட அரசியல் மாற்றங்களும் நடந்துட்டு வருது. நான் வந்து இதுக்கு எதிர்த்து போடுறேன், அதுக்கு எடுத்து போடுறேன். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கா ஏதாவது கருத்து இருக்குதான் சொல்லுங்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீட் கண்டிப்பாக பேன் பண்ணவே முடியாது. ஃப்யூச்சர் வரைக்கும் இது போயிட்டே தான் இருக்கும். ஒன் அண்ட் ஒன்லி பிஜேபி கவர்மெண்ட்டோ இல்லை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்தால் தான் மாறுமே ஒழிய, நம்ம எவ்வளோ போராடினாலும் அது சாத்தியம் இல்லைன்றதான் உண்மை. இதுதான் நடக்கிறது. வரைக்கும் இப்போ எனக்குமே ஐடியா இல்லை. நான் ஒரு ஸ்டோரி வச்சேன், அதை பார்த்துட்டு வந்து ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு உண்டான மெசேஜ் போட்டிருந்தான்.
அவனும் எங்க கூட படிச்சவன் தான். என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு எதுவுமே கிடையாதான். ஸோ அவங்க வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வச்சு தான் இது பண்றாங்க. இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இங்க நம்ம இப்போ இங்க இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரஷ்யா, ஈவன் சைனா, ஜப்பான் அந்த இடத்துல அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் போறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அங்கேயே போயிட்டு எலிஜிபிள் ஆகிட்டு ஈவன் அங்கேயே கூட டாக்டரா கூட ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே ஒரு லைஃப் ஸ்டைலை செட் பண்றாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட என்ன சொல்ற ட்ரீமுங்கிறது அச்சீவ் ஆகணும். அதுக்கு வந்துட்டு இங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கம்பேர் பண்றப்ப அங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரீசனபிளா இருக்குது. ஏதோ அவங்களால வந்துட்டு இது பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நீட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனாலையும் பாத்தீங்கன்னா இப்போ நடுத்தர மக்கள், புவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க நல்லா படிச்சு மார்க் எடுத்திருந்தாலுமே ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில போயிட்டு சேராம அது ஒரு ஸ்பாயில் ஆகுது, லைஃப் ஒரு இது ஸ்பாயில் ஆகுது. ஈவன் தோ இவர் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு யார் வேணாலும் இது பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு கரெக்டான இதுதான். பட் ஆனால் புவர் பீப்புள்ஸ் வந்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எவன் பணக்காரன் காசு உள்ளவனோ அவன் அந்த இதுக்கு அகாடமியில சேர்ந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ஒரு ரீசன் வந்துட்டு பேன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம். நீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பொதுப்பட்டியலில் இருக்குது. அது மாநிலங்கள் பட்டியலில் அமைஞ்சால் மட்டும்தான் ஸ்டேட்லால் ஏதாவதுமே ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ நீட்டுங்கிறது பொதுப்பட்டியலாக இருக்கிறதுனால எப்போ கல்விங்கிறது வந்து மாநில பட்டியலுக்கு மாறுதோ அப்போ தான் ஸ்டேட் ஸ்கூலில் உரிமை கிடைக்கும். ஸ்டேட் ஸ்கூலில் நடக்க வேண்டியதாக நடக்க முடியும். அவங்களால எந்த விதமான அப்ரூவல் கொடுக்க முடியும். இப்போ நம்மளோட சீஃப் மினிஸ்டர் விஜய் நினைச்சா கூட இப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணுவோம்னு கேட்டால் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓவரால் சென்ட்ரல் சைட்லேருந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு மசோதா கிரியேட் பண்ணி அந்த பேன் பண்ணால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா 2017 இன்ட்ரோடியூஸ் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதே சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். ஜனநாயகனுக்கும் நீட்டுக்கும் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. இந்த டயத்துல வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, ரிலீஸ் பண்ணிருக்க கூடாதுதான், தப்பு தான். ஆனா இப்போ அவரே இப்போ போஸ்ட்பான் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 மந்த் 2 மந்த் போஸ்ட்பான் பண்றாருன்னா என்ன நடக்கும்? நீட்டை வந்து வேணான்னு சொல்லிடுவாங்களா கவர்மெண்ட்? தளபதி விஜய் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மினிஸ்டர் வந்து சிஎம் வந்து சொல்லியிருக்காரு, வேணாம் படம் ரிலீஸ் பண்ண வேணாம், இங்க ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் வேற நீட் பேன் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், அதனால பேன் ஆனோட ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கடைசிக்கு ரிலீஸே ஆகாது ஜனநாயகன். ஸோ அதாவது அவங்க ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்கறானா, அது வந்து ஒரு 4-5 ஷோ பார்க்கறானா, அதிகபட்சம் 12 மணி நேரம். 12 மணி நேரத்தை முடிச்சுட்டு வந்து அவன் ப்ரொட்டஸ்ட்ல தான் கலந்துக்குவான். அவன் வந்து ஜனநாயகனே கொண்டாடிட்டு இருக்க மாட்டான். மிஞ்சி போனா 1 வாரம் தான் இன்னைக்கு இருக்க ஸ்டேஜுக்கு 1 வாரம் கொண்டாட போறாங்க. 1 வாரத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்குள்ள இதுல ஒரு அரசியல் கொண்டு வந்து இது தேவையில்லாது. இது வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து நம்ம இதுல வந்து இழந்துகிட்டே இருக்கோம். தேவையில்லாம சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேறன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து ஜனநாயகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுதான் என்னோட கருத்து. அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கட்டும். இதுல வந்து தேவையில்லாம லூஸ் டாக்ஸ் விடாம இருந்தா ஓகே. மினிஸ்டர்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேவலமான பேட்டி நம்ம டிவிகே கவர்மெண்ட்ல இருந்து. என்னன்னா, நீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு 19 ப்ரெஸ் மீட்ல கேட்கும்போது, நாங்க சந்தோஷமான மூட்ல இருக்கோம், எங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்ப போய் எதுக்கு அதை கேட்குறீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது மாதிரிலாம் தவிர்த்துடலாம். நீ படம் பாக்குறியா அதை மட்டும் சொல்லு. மத்தவங்க கஷ்டத்துல போய் நீயே அதுல போய் நோக்கம் நடக்கிறன்ற மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் தப்பு. ஏன்னா நீங்க வந்து தனி மனிதனா இருக்கும் போது இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கணும். எதுக்கு நம்மளாம் படிச்சிருக்கோம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற மாதிரி தான் படிச்சிருக்கோம். உனக்கு மட்டும் நீ வேணா நீங்க எந்த வேணா பாத்துக்கலாம், கூலி வேலை கூட பாத்துக்கலாம். ஆனா ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க நீங்க அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்றத புரிஞ்சு பேசணும். நாட்டுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா, ஓகே, நான் ஜனநாயகன் பாக்குறத அவாய்ட் பண்ணிடுறேன், அதை பத்தி நான் பேச விரும்பல, நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட்டை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரிதான் அவர் பேசியிருக்கணும். பட் ஆனா அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நிறைய பேர் வந்து அழுகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்துல ஒன்றும் கிடையாது. நீங்க தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்க முடியலன்னா இப்ப இது லைவ்ல போடுறாங்க, சட்டமன்றத்தை லைவ்ல போடுறாங்க, அதுல பாருங்க, அதுல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும்தான் அவரு வந்து விஜயா சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனவரு எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவோ டைம் ஸ்கிரீன்ல வராரு, அதையெல்லாம் பார்க்கலாம்ல. கருத்து நீட்டை பத்தி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொன்னு வந்துட்டு இப்ப விஜய் டிவில நான் ஒரு இது பார்த்தேன், ஷார்ட்ஸ் பார்த்தேன். நீயா நானால வந்து நீட் எக்ஸாம் வந்துட்டு ஒரு டீ கடைக்காரரோட பொண்ணு
டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்துட்டு நீட் எக்ஸாமில் வந்துட்டு சம்திங் ஏதோ நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு டாக்டர் ஆகலைங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு உண்டான இது கிடைக்கலன்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு கேட்பாரு, இன்னும் மார்க் வாங்கணுங்கிற மாதிரி அந்த நீயானான டிபேட்ல வந்துட்டு நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போதைக்கு வந்துட்டு இவர் கோபி வந்து என்ன சொல்லுவார் தெரியுங்களா? அவர் வந்து என்ன சொல்லுவாரு, இந்த பொண்ணு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 3 வாட்டி எழுதி பாஸ் ஆயிடுச்சு. 3 அதான் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்றாங்கல்ல, நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த NET அந்த நிறுவனம் நடத்துறதுல அதுக்கு கீழே GEE அந்த இன்ஜினியரிங்கானது, அப்புறம் வந்து யூஜிக்கான ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பிஜிக்கான ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு 10 வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. அது எல்லாமே வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவுத் தேர்வா மட்டும்தான் இருக்கே ஒழிய அதுல எதுவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. நீ 20 பேர் எழுதுனா 20 பேத்துக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஜினியரிங்ல 20 பேர் யூஜிக்கு எழுதுனா 20 பேத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா MBBS பொறுத்த வரைக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒரு ஆவரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒரு பர்சன்டேஜ். 100 பேர் எழுதுனாங்கன்னா அதுல 12-13% தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு. உங்களுக்கு வேலை வாய்ப்புன்ற படிக்கிறதுக்கான சீட்டு, MBBS சீட்டு கோட்டால வரும். ஸோ ஒரு 200 மதிப்பெண்ணுக்கு அவங்க அந்த பொண்ணு எழுதுதுன்னா 130-140 எடுத்தா பாஸ். ஆனா 140 எடுத்தா உனக்கு சீட்டு கிடையாது, 190 எடுக்கணும். அது புரியுதுடா. பட் ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுது, கட் ஆஃப் மார்க்கு அதிகமா எடுத்துதான் வச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து என்ன, நீ சொல்றது கரெக்ட். அந்த 100 பேர்ல 12 பேர் 13 பேர் இது பண்றது. ஆனா ப்ரீவியஸா கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு இன்னும் கிடைக்காத மாதிரி தானே ஆகுது. அவர் என்ன சொல்லுவாரு, இந்த பொண்ணு வந்துட்டு 3 டைம் வந்துட்டு கட் ஆஃப் மார்க் நல்ல மார்க் எடுத்து எலிஜிபிள் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் ஷீட்டு கிடைக்கல? அவங்களால கொஸ்டினே அதுக்கு மேல பேச முடியல, அதுக்கு உண்டான ஆன்சரும் அவங்கள்ட்ட இல்ல. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து டிரான்ஸ்பரன்சியா இல்ல, உள்ள ஏதோ நடக்குது. அதனாலதான் இந்த ப்ரொட்டஸ்டே. ஸோ அது டிரான்ஸ்பரன்சியா எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி அந்த எக்ஸாம் நடத்தினாங்கன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். இதுல தீர்வு என்னன்னா ஒரே ஒரு தீர்வு தான். கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த டியூஷன் கோச்சிங் சென்டர் ஃபீஸஸை கம்மி பண்ணணும், இல்லாட்டி கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தலாம். கோச்சிங் சென்டர் ஃப்ரீயா பண்ணலாம், அதுக்கான சிலபஸை. இது வந்து நம்ம செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, 2018லயோ 19லயோ அவர் இருந்தாரு, கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்ப என்ன பண்ணாரு, நான் வந்து இந்த சிஸ்டமே மாத்துறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பேட்டர்ன் எல்லாத்தையுமே மாத்தி நான் CBSEக்கு ஈக்குவலான ஒரு சிலபஸை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. அதுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ரேட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இப்ப இருக்கிற எல்லா மினிஸ்டருமே யங் மினிஸ்டர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறேன். ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா மாத்தலாம், நல்லபடியா கொண்டு போலாம். நீட் இருந்தாலுமே பயப்படாம பிள்ளைங்க எழுதும், தைரியமா இருக்கும். ஸோ நீட்டை நடத்துறதுக்கு தகுதி வேணும் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட். இன்னொன்னு தகுதி ஒண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டோட ஸ்கோப்ல இருக்கணும், அது கண்ட்ரோல் ஃபுல்லாவே. பிரைவேட் இது பிரைவேட் சைடே போக கூடாது. பிரைவேட் காரன் நடத்தினானா கரெக்டா நடத்தி இருப்பான், எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. 2018-19 பிரைவேட் தான் நடந்துச்சு, இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. பாடம் புரியாம, சிலபஸ் புரியாம தான் பிள்ளைங்க அரியலூர் அனிதாலாம் இறந்து போனாங்களே வெளிய. படிச்சு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, எக்ஸாம் கேன்சல், அந்த மாதிரிலாம் யாரும் எதுவுமே ஆகலையே. ஸோ பிரைவேட் நடத்துறப்ப கரெக்டா நடக்குதுன்னா பிரைவேட்டுக்கு ஈக்குவலா நீங்க நடத்தணும், பிரைவேட்டுக்கு ஒரு படி மேலேயே நடத்தணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும். கரெக்ட். இப்ப பிரைவேட் அவன் எந்த அளவுக்கு இது பண்றானோ, ஏன்னா நாளைக்கு வந்துட்டு அவனோட நேம் ஸ்பாயில் ஆகும், எல்லாம் இதாகுது. ஆனா அதுக்கு உண்டான அதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து லாட் ஆஃப் மணி வந்து அதுல பொருளும் பிரைவேட் சைடை பொறுத்த வரைக்கும். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்து இவர் சொன்ன மாதிரி தான் டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் எதா இருந்தாலும். இதுல என்ன இன்னொன்னுன்னா, வந்துட்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் எல்லாம் இது பண்ணிட்டு உள்ள அவ்வளோ செக்கிங் நடக்கும், அதெல்லாம் மோசமா இருக்கும். அண்டர் வேற, அதான் என்ன சொல்றது, ஃபேண்டை செக் பண்றது, அப்புறம் சானிடைசர் பேட்ஸ் எல்லாம் கழிச்சு செக் பண்றது, அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமா இருந்தது பார்க்கும்போது. அது அந்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன், மூக்குத்தி தோடு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே ஜுவல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போடக்கூடாதுங்கிறாங்க. அதுல அப்படி என்னத்த வந்துட்டு விட்ட கொண்டு போய் சொருகி கொண்டு போய் எவ்வளவு பண்ணி நீங்க அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டீங்களே, இவ்வளவு பண்ணி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி கொஸ்டின் பேப்பரை விட்டுட்டீங்க. இதுக்கு பதில் கேட்டா ஒருத்தன்ட்டையும் பதில் கிடையாது. ஸோ எங்களோட பேண்ட்டை கிழிக்கிறதுக்கும் எங்களோட ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு
திராணி இருக்கே ஒழிய கண்டுபிடிச்ச ஒரு 13 பேர்த்த வந்து நாங்க ஜெயில போட்டோம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். ஓகே, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? எங்களை மரியாதையா நடத்த வேண்டிய எங்களை நீங்க மரியாதையா நடத்தல. ஓகேவா? ஃபியூச்சர் டாக்டர்ஸ் அவங்களாம் யோசிச்சு பாரு. சட்டை அன்னைக்கு பேண்ட்டை கிழிச்சவன் நாளைக்கு உங்கள்கிட்ட நீங்களே அவன்கிட்ட போய் கேட்கலாம், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்க அவன்கிட்டே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அவன் கிட்னியை கிழிச்சு விட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்க? கடை விட்டு நல்லபடியா முடிஞ்சுது. இதனால இந்த நீட் பத்தியும் பேசிட்டோம். நீட் பத்தி பேசினதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து வச்ச கோரிக்கைகள் நிறைவேறிடுச்சு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது யாருன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தால இப்ப சொல்லி முடிச்சாரு. அதையும் மே மாசம் 12ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தலைமை நீதிபதி சுந்தரன் ஒருத்தர், கிஷோர் சுந்தர சம்திங், அவர் பேரையும் கீழே போடுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அண்ணன் வேலை வாய்ப்பை பத்தி ஒரு கிரிட்டிசம் பத்தி பேசியிருக்காரு. என்னன்னா, வேலை இல்லாதவங்க இப்படிதான் கரப்பாம்பூச்சி மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைவாங்க, அவங்க நம்ம கண்டுக்க கூடாதுன்னு. இது ஆக்சுவலா ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு அதாவது ஹையர் அத்தாரிட்டிஸ் அடிக்கடி யூஸ் பண்ற டேர்ம் தான். கரப்பாம்பூச்சி மாதிரி காக்ரோச் மாதிரி நாங்க என்ன சொல்றோம். ஸோ இந்த திருப்பு என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜென்சி ஸ்டூடெண்ட்டுக்குலாம் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்ன ஆகும்னா அப்படியே சொல்றீங்க, நம்ம எங்க அந்த காலத்துலயும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா எந்த வித ஆக்ஷனும் நடக்கல. அவர் என்ன பண்றாரு, அபிஜித்ன்ற ஒரு ஃபவுண்டரு ஆன்லைன்ல இன்டர்நெட்லயே ஒரு பார்ட்டி கிரியேட் பண்றாரு, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவரு விளையாட்டு கிரியேட் பண்ணாரா இல்ல சீசா கிரியேட் பண்ணாரான்னு தெரியல. கிரியேட் பண்ண உடனே ஜென்சி பசங்க எல்லாமே வதன்னு கூடி நிஜமாலுமே காக்ரோச் மாதிரி கூற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது வரை ஆன்லைன்ல மட்டும் தான் சேருது, எதுலயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தான் வந்து குமிச்சாங்க தஞ்சர் மந்திரில. நாங்க காக்ரோச் பார்ட்டில இருந்து வந்திருக்கோம்டாங்க. எவ்வளவு பேரு எவ்வளோ வந்து சேர்ந்தவங்களே 10,000 பேத்துக்கு மேல, அதுக்கு உதவி செய்யறேன்னு வந்தவங்க ஒரு 5,000 பேத்துக்கு மேல. இவங்களுக்காக குரல் கொடுத்த செலிபிரிட்டிஸ் நிறைய பேர், பிரகாஷ் ராஜ் உட்பட, கெஜ்ரிவால் உட்பட, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாதாரண இது இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த லாட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து எங்கிட்ட இருந்து ஆர்டர் வருதுன்னே தெரியல. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் மட்டும் கிட்டத்தட்ட லாட் ஆஃப் 70,000 வந்துட்டு சுமார் ஒரு 150 பீப்புள்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி அவர் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி அங்க வந்து சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க, யாருங்க இது எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்குது அப்படி இப்படின்னு கேட்கிறப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸுங்கிற மாதிரி தான், நேம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு குட் திங்ஸ் தான். ஏன்னா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யறவங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களோட நேமு, அவங்க வந்து இதனால பாப்புலர் ஆகலாம், இதாகலாம், அதனால நம்ம நேம் சொல்லலாம், நம்ம போட்டோ அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம், அந்த மாதிரி தாட்ஸ் யாருக்குமே இல்லை இந்த ப்ரொட்டஸ்ட்ல. ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன, நம்ம தான் போக முடியல அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது, இதுல ஒரு பார்ட்டா நம்ம ஒரு இதா ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட திருச்சிக்கு வந்தாச்சு. இனிமே நீட் எழுதுற பசங்க வந்து எதை பத்தியும் பயப்படாதீங்க, மனசை தளர விடாதீங்க, தைரியமா எழுதுங்க. கவர்மெண்ட் இப்படிதான், கவர்மெண்ட் இல்லை, உங்களை சுத்தி நிறைய தடைகள் வரலாம், நீங்க எழுதாம போகலாம். அதனால வந்து சிச்சுவேஷன் பிரேக் ஆகும்லாம் நினைக்காதீங்க. மைண்டை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களை மிஞ்சி நீங்க மட்டும் தான் இருக்கணும். சூசைட் பண்ணிட்டா உங்களை வளர்த்துருக்காங்க 20 வருஷமா, அவங்கள யோசிச்சு பாருங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா சுத்தி இருக்கவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அது கஷ்டம். அதனால அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் எடுக்காம கிடா வெட்டு பண்றவங்களும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு போடுங்க. சீக்கிரம் பாருங்க, இங்க பாருங்க, இங்கிட்டு திருப்புங்க, கொஞ்சம் இங்கிட்டு திருப்புங்க கேமராவை. அடுத்த மாசம் ஒருத்தன் வந்து 17ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ சொல்லிடுறாரு, 17ஆம் தேதி. அவருக்கு இதே ரெக்வஸ்ட் தான், கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து பண்ணி விட்டுருங்க ஒரு 2 மணிக்குள்ள. ஏன்னா இங்க உட்காந்து இருக்கிறதுலே 2-3 சுகர் பேஷண்ட். நன்றி, வணக்கம். ஆமா